எனக்கு அந்த லிரிக் வாங்கின உடனே என்ன இது பரபரபர பறவை ஒன்று எப்படிலாம் இருக்குதே, இது ஹிட் ஆகுமா அப்படின்னு எனக்கு டவுட்டு. நான் உடனே ஜீவிக்கு ஃபோன் அடித்தேன். இந்த மாதிரி எனக்கு நீர்பறவையில் ஒரு பாட்டு பண்ணுறப்பா, நீ ட்ராக் பாடி எடுத்துகிட்டு வா, நான் கேட்குறேன்னாரு. நான் ட்ராக் பாடினவனுக்கு அப்புறமா போட்டு காமிச்சேன். ஹே, பாட்டு சூப்பராக இருக்குது, இந்த பாட்டு நானே பாடிடுறேன் அப்படின்னாரு. நான் வந்து ஆக்சுவலாக அது வேறு ஒரு சிங்கரை வச்சு பாட வைக்கணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் பிளான் பண்ணும்போது இவர் பாடணுன்னா எனக்கு டபுள் ஓகே. ஏன்னா ஒரு யங்காக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு டேரக்டரும் ஃபீல் பண்ணார், நானும் ஃபீல் பண்ணேன். டேரக்டரும் சொன்னார் ஹீரோ வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு முதிர்ச்சி வாய்ஸ் போட்டால் செட் ஆகாது, ஒரு யங்குங்கும் போது நல்லாயிருக்கும், அதனால் கரெக்டாக இருக்கும் இவர் பாட வச்சா அப்படிங்கப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பாட்டு நான் பாடியே ஆகுவேன், நீ எனக்கு தான் நான் தான் அந்த பாட்டு பாடுவேன், நீ வந்து வேறு யாருக்கு கொடுத்தாலும் கொண்டுடுவேன் அப்படின்ட்டாப்புல. ஸோ அப்படி தான் அந்த பாட்டை அவர் கேட்டு டியூனு கேட்டு வேறு யாரையும் பாட விடாமல் பாடினது தான் அந்த பாட்டு. படத்தில் 2 வெர்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று மேல் வெர்ஷன், ரெண்டாவது ஃபீமேல் வெர்ஷன். கிளைமேக்ஸில் வந்து கணவனை தேடுற மாதிரி. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரேயா கோஷல் பிளான் பண்ணோம். அப்போ என்ன பண்ணார் சார் வந்து, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷூட் பண்ண சின்மையை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சின்மையை வச்சு ஒரு வெர்ஷன் பண்ணிட்டோம். பட் சின்மயி வெர்ஷன் வந்து நிறைய அங்கே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. பட் நான் ஸ்ரேயா கோஷல் வெர்ஷன் எடுத்து வரதுக்குள்ளே சின்மயி வெர்ஷன் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதனால் சின்மயி வெர்ஷன் அப்படி வச்சா, பட் ஸ்ரேயா வெர்ஷனில் வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் தான் போட்டேன். ஸோ அப்படி தான் இந்த பாடத்தோடைய பாடல்களும் இதுவும் ஆச்சு.